குற்றாலத்தை பற்றி ஸ்கூல் புக்கில் சினிமா பாட்டில் கேள்விப்பட்டிருப்போம். சினிமா பாட்டில் வர பாட்டு எல்லாமே இங்கே வந்து எடுத்துருக்காங்களான்னு சொன்னால் எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் குற்றாலத்தை பற்றி அவங்க அந்த பாட்டில் சொல்லியிருப்பாங்க. பறக்குது குத்தாலத்தில் குத்தாலம் மங்கை மயில் மானே குத்தால குயிலே குத்தால குயிலும் அருவியிலே. குற்றாலத்தில் உள்ள கூட்டத்துக்கு இடையில குளிக்கிறதே கஷ்டம். ஆனால் சில டேரக்டாக அங்கே வந்து படம் எடுத்திருப்பாங்க. குறிப்பாக குற்றாலம் மெயினருவியில் 24 மணி பொதுமக்கள் குளிச்சிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு நம்ம குற்றாலம் மெயினருவியில் எடுத்த படங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். சீசன் டைமில் குற்றாலம் மெயினருவி குளிக்க வந்தீங்கன்னா ஒரு ½ மணி நேரமாவது வெயிட் பண்ணி தான் குளிக்க மாதிரி இருக்கும். இங்கே உள்ள லைனை பார்த்தாலும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பழம்பெரும் இயக்குனர் கே பாலச்சந்தர் அவர்கள் தன்னுடைய படங்களில் குற்றாலத்தை பற்றி ஏதாவது ஒரு சீனில் காட்டிடுவார். தன்னுடைய பாடல்களையுமே ஒரு சீனில் குற்றாலத்தை பற்றி சொல்கிற மாதிரி ஒரு பாட்டு வச்சுருவார். கே பாலச்சந்தர் அவர்களோட 4 படங்கள் குற்றாலம் மெயினருவியில் எடுத்திருக்காங்க. கே பாலச்சந்தர் இயக்கத்தில் வெளியாகி தேசிய விருது பெற்ற அச்சமில்லை அச்சமில்லை படம் முழுக்க குற்றாலத்தில் எடுத்திருப்பாங்க. அந்த படத்தில் காட்டாத அருவிகளே இல்லை. குற்றாலத்தில் உள்ள எல்லா அருவியுமே காட்டியிருப்பாங்க. ராஜேஷ் சரிதா நடிப்பில் வெளியான அச்சமில்லை அச்சமில்லை படத்தில் வரக்கூடிய மேகத்தை தூது விட்டா திசை மாறி போகாதா அப்படிங்கிற பாடலில் ஒரு சீனில் குற்றாலம் மெயினருவிக்கு மேலே கூடிய மலையில் எடுத்திருப்பாங்க. அதே பாடலில் ஓடுகிற தண்ணியில் உரசி விட்ட சந்தனத்தை அப்படி லைன் வரக்கூடிய ஒரு காட்சியை குற்றாலம் மெயினருவியில் எடுத்திருப்பாங்க. விவேக் அவர்கள் நடிப்பில் வெளியான ஒரு வீடு இருவாசல் படத்தில் கே பாலச்சந்தர் அவர்கள் இன்டர்வலுக்கு முன்னாடி ஒரு கதை, இன்டர்வலுக்கு அப்புறம் ஒரு கதைன்னு சொல்லி 2 கதையை வச்சு ஒரு படமாக எடுத்திருப்பார். அதில் இன்டர்வலுக்கு முன்னாடி வரக்கூடிய கதை முழுக்க பார்த்தீங்கன்னா குற்றாலத்தை தான் எடுத்திருப்பாங்க. மெயினருவியை சூப்பராக காட்டியிருப்பாங்க அந்த படத்தில். அருவியில தண்ணி, இந்த தண்ணியை பார்த்தா எனக்கு எவ்வளோ அருவிக்கு பக்கத்தில் நின்று தான் விவேக் அவர்களும் ஹீரோவும் பேசிக்கிட்டு மாதிரி எடுத்திருப்பாங்க. வேஸ்டா கிடக்கிற வீராணம் பைப்போலியா அப்படியே கூவத்தில் கொண்டு வந்து விட்டா எப்படி இருக்கும் சார்? அருவியில தண்ணி என்னமா கொட்டுது பார்த்தீங்களா? என்ன கொட்டி என்ன பிரயோஜனம்? அதே படத்தில் இன்னொரு சீனில் குற்றாலம் தலவாயிலாஜிலேருந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. பேக்ரவுண்டில் இந்த குற்றாலம் மெயினருவி தெரிய மாதிரி ஒரு சீன் எடுத்திருப்பாங்க. நகந்தா சரி, ஆனால் ஒன்று சார், இந்த பால்காரி பெரிய கைகாரி சார். எதிர்நீச்சல் சீரியல் மூலம் ஃபேமஸான மாரிமுத்து அவர்கள் இயக்கத்தில் வெளியான கண்ணும் கண்ணும் படம் முழுக்க குற்றாலத்தில் தான் எடுத்திருப்பாங்க. அந்த படத்தில் மெயினருவியை நிறைய சீனில் காட்டியிருப்பாங்க. ஆனால் எந்த ஒரு சீனுமே மெயினருவி பக்கத்தில் வந்து எடுத்துக்க மாட்டாங்க. மெயினருவி கொஞ்சம் முன்னாடி பார்த்தீங்கன்னா தலவாய் லாட்ஜ்னு ஒரு லாட்ஜ் இருக்குது. அந்த லாட்ஜுக்கு மேலே உள்ள மாடியில் தான் எடுத்திருப்பாங்க. வென்றத்தின் மழையில் இப்போது தலவாய் லாட்ஜில் கூட அந்த லாட்ஜிலுமே நிறைய படங்கள் எடுத்துக்காங்க. அதை பற்றி தனியாக நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இப்போ அங்கே எடுத்த ஒரு சீனை பார்ப்போம். அந்த படத்தில் நிறைய சீனில் அந்த இடத்த காட்டியிருப்பாங்க. குற்றாலத்தில் இருக்கக்கூடிய தலவாய் லாட்ஜை தான் ஹீரோனோட வீடாக காட்டியிருப்பாங்க. அந்த படத்தில் ஏகப்பட்ட சீன் இந்த வீட்டில் எடுத்திருப்பாங்க. அதாவது வீட்டோட மொட்டை மாடியில் எடுத்திருப்பாங்க. கண்ணும் கண்ணும் படத்தில் வந்து ஒரு கிட்டான ஒரு சூப்பரான சாங் 18 வயசு பட்டாம்பூச்சி படிதாண்ட துடிக்கும் பருவ கட்சின்னு ஒரு பாடல் காட்சி வரும். அந்த பாடல்லையுமே ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா அந்த குற்றாலம் மெயினருவி பேக்ரவுண்டில் தெரியுற மாதிரி அந்த மாடியில் இருந்து அவங்க ஆடிக்கிட்டு இருப்பாங்க. விஷால் நடிப்பில் வெளியான தாமிரபரணி படத்தில் குற்றாலம் மெயினருவி பேக்ரவுண்டில் தெரியுற மாதிரி ஒரு மாடியில் உட்காந்து அவங்க சரக்கடிச்சிட்டு இருப்பாங்க. பேக்ரவுண்டில் இந்த மெயினருவியை ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்க. ஜெமினி கணேசன், ஜெய்சங்கர், மனோரமா, நாகேஷ் நடிப்பில் வெளியான பூவாத்தாளய படத்தில் நிறைய சீனில் குற்றாலத்தை காட்டியிருப்பாங்க. நம்ம கே பாலச்சந்திர அவர்கள் தான் அந்த படத்தை எடுத்திருப்பார். அந்த படத்தில் ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா மேலே குற்றாலம் மலையிலேருந்து தண்ணி விழக்கூடிய காட்சி அப்படியே எடுத்திருப்பாங்க. அருவியிலேருந்து தண்ணி விழுந்து ஓடக்கூடிய இடத்துல மனோரமா அவர்களும் அவங்க அப்பாவும் பேசிகிட்டு இருக்க மாதிரி ஒரு காமெடி சீன் எடுத்திருப்பாங்க. கடைசியாக குற்றாலம் மெயின் அருவியில் ஜெமினி கணேசன் அவர்கள் வந்து குளிக்கிற மாதிரியும் ஒரு சீன் எடுத்திருப்பாங்க.
குற்றாலத்தை பொறுத்த வரைக்கும் படங்கள் எடுக்கிறதா பிளான் பண்ணாங்கன்னா டேரக்டர் மெயினாக பழைய குற்றாலத்தில் போய் படம் எடுப்பாங்க. மெயினரில் வந்து படம் எடுக்க டைம் கிடைக்காது அவங்களுக்கு. ஏன்னா மெயினரில் எப்போவுமே பொதுமக்கள் குளிச்சுட்டு இருப்பாங்க. இங்கே எடுக்கப்பட்ட படங்கள் பெரும்பாலும் பழைய படங்கள் தான் அதிகம் எடுத்திருக்காங்க. 1-2 படங்கள் மட்டும் தான் புது படங்கள் எடுத்திருக்காங்க. இப்போ வரிசையை அடுத்தடுத்து பார்ப்போம். கமலஹாசன் ரேவதி நடிப்பில் வெளியான புன்னகை மன்னன் படத்தில் வரக்கூடிய கவிதை கேளுங்கள் அப்படிங்கிற பாடல் காட்சி முழுக்கவே தென்காசி கன்னியாகுமரியில் எடுத்திருப்பாங்க. கவிதை கேளுங்கள்ங்க பாட்டில் ஒரு சீனில் குற்றாலம் மெயினவரி பேக்ரவுண்டில் தெரியுற மாதிரி அவங்க ஆடிக்கிட்டு இருப்பாங்க. ராஜகிரண் மீனா நடிப்பில் வெளியான பாசமுள்ள பாண்டியரை படத்தில் முழுக்க இந்த படமுமே குற்றாலத்தில் எடுத்திருப்பாங்க. ஒரு சீனில் குற்றாலம் மெயினவரி பக்கத்தில் தான் நின்று ஒரு பாடல் காட்சி எடுத்திருப்பாங்க. மீனா அவர்கள் அதெல்லாம் ஆடிக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு சீன் எடுத்திருப்பாங்க. பாசமுள்ள பாண்டியரை படத்தில் செந்தில், வடிவேலு, கோவைசாரில் நடித்த ஒரு காமெடி சீன் குற்றாலம் மெயினவரி பக்கத்தில் எடுத்திருப்பாங்க. குற்றாலத்தை பொறுத்த வரைக்கும் குளிக்கிறவங்க மெயினாக ஷாம்பு, சோப்பு இந்த மாதிரி பொருட்கள் யூஸ் பண்ணி குளிக்கக்கூடாது. ஏன்னா இந்த தண்ணி வந்து மூலிகை தண்ணிங்கனால அதை குளிக்க வந்து அலௌடு இல்லைன்னு சொல்லி போர்டெல்லாம் வச்சுருப்பாங்க. நீங்கள் மீறி குளிச்சிங்கன்னா 500 ரூபா ஃபைன் வரைக்கும் போடுவாங்க. ஆக்டர் சூரிய நடிப்பில் வெளியான கிமு படத்தில் குற்றால அருவியில் வந்து அவங்க குளிக்கிற மாதிரி ஒரு சீன் எடுத்திருப்பாங்க. இந்த படம் முழுக்க புதுமுக நடிகராக நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் வரக்கூடிய சீனில் குற்றால மெயின் அருவியை சூப்பராக காட்டியிருப்பாங்க. பிரபு நடிப்பில் வெளியான திருநெல்வேலி படத்தில் ஒரு காமெடி சீனில் பேக்ரவுண்டில் குற்றால மெயின் அருவி தெரிஞ்ச மாதிரி ஒரு சீன் எடுத்திருப்பாங்க. வையாபுரி அவர்கள் ஒரு பொண்ணுக்கிட்ட போய் லவ் ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி ஒரு காமெடி சீன் எடுத்திருப்பாங்க. பேக்ரவுண்டில் குற்றால மெயின் அருவி சின்னதாக தெரியும். ஆமா, அந்த பொண்ணு ஏன் கோவப்படுது? வீட்டுல கோச்சு வந்து தங்கச்சி, அதான் சமாதானப்படுத்திக்கிட்டு உனக்கு எதுக்குடா? 1960 நம்ம நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிப்பில் வெளியான பாவை விளக்கு படத்தில் வரக்கூடிய ஆயிரங்கண் போதாது வண்ணக்கிளியே அப்படிங்கிற பாடல் காட்சியில் குற்றாலம் மெயின் அருவியை காட்டியிருப்பாங்க. 1960 குற்றாலம் மெயின் அருவி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஜெய்சங்கர் முத்துராமன் நடிப்பில் வெளியான உயிரா மானாமங்க படத்தில் வரக்கூடிய குற்றால மலையிலே குதித்து வந்த தமிழிலே அப்படிங்கிற பாடல் காட்சி பேக்ரவுண்டில் குற்றால மெயினரி தெரிஞ்ச மாதிரி ஒரு சீன் எடுத்திருப்பாங்க. இந்த படம் எடுத்து குறைஞ்சது ஒரு 50 வருஷம் டு 60 வருஷத்துக்கு மேலே இருக்கும். குற்றாலத்துக்கு குளிக்க நீங்கள் இது வரைக்கும் வந்திருக்கீங்களா இல்லையாங்கிறத வீடியோக்குள்ள மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. குற்றாலம் மெயின் அருவியில் எனக்கு தெரிஞ்சு எடுத்த படங்களை பற்றி நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். நான் ஏதாவது படங்கள் மிஸ் பண்ணியிருந்தா வீடியோக்குள்ள மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். குற்றாலத்துக்கு குளிக்க வரீங்கன்னா அங்கே வேலை பார்க்குற போலீஸ்க்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க. குற்றாலத்தில் இரவு காட்சி எப்படிங்கிறத பாருங்கள்.